சார் இப்போ உங்க பரங்கிமலை சித்ரா எப்படி இருக்காங்களா காலி பண்ணிட்டாங்களா? யாரு இல்ல சார், நீங்க சொன்னீங்க லாஸ்ட் டைம் வரும்போது பரங்கிமலை சித்ரான்னு ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிருக்கேன். ஓ அது பரங்கிமலை சித்ரா இல்லைங்க, பரங்கிமலை ஜோதியா சார். ஏழுமலை சித்ராங்க. ஏழுமலை சித்ரா சித்ரா ஞாபகம் மழையை மறந்துட்டேன் சார். சொல்லுங்க சார், ஏழுமலை சித்ரா. ஏழுமலைன்றது எவ்வளவு பெரிய ஆளு, தெய்வ குத்தமே ஆயிடும். எப்படி சார் இருக்காங்க இப்போ, எந்த லெவல்ல இருக்காங்க? பரங்கிமலை ஆகிட்டீங்களே இந்த லெவல்ல இருக்கு சார். இல்ல அவருக்கு கொஞ்சம் வேலை லேட்டா தான் வரும். ஏன்னா இப்போ வந்து நடிகர் எஸ் சூர்யா எந்திரிச்சிட்டா, நீ கண்ட்ரோல் பண்ண முடியாது. கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவன் வந்து இப்போ சரியான ஆளுகளோட எல்லாம் ட்ரெயின் ஆகி வந்துட்டான். இப்போ இதெல்லாம் நீங்க சொல்லும்போது சார், டெஃபினட்டா இந்த மாதிரி ஒரு படம், இறைவி மாதிரி ஒரு படம், அதுல உங்க நடிப்பை பாராட்டி தள்ளியிருப்பாங்க, பாக்குற இடத்தெல்லாம் பேசியிருப்பாங்க. டெஃபினட்டா அடுத்த நாள் உங்க வீட்டுக்கு முன்னால பெரிய கியூ நிற்கும், இதே மாதிரி ஒரு படம் வச்சிருக்கேன் சார், இதே மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் சார், சார் இதுவே தான் சார் அப்படின்லாம் வருவாங்க. ஸோ அப்போ நம்ம கொஞ்சம் கஷ்டமா இருக்கணும் சார், வேண்டாம் இதை மாத்திட்டு வேற மாதிரி ஒரு படம். இப்போ நமக்காக ஏஞ்சல்ஸ் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து நான் ஒர்க் பண்ண பெசாம இருந்தா போதும். நான் வந்து இப்போ நானா உள்ள பூந்து ஏதாவது வேலை பார்த்து எதையும் கெடுக்காம இருந்தாலே எல்லா விஷயமும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. இறைவி, நெஞ்சம் பரப்பதில்லை, அடுத்து முருகதாஸ் சாரு, அடுத்து இன்னொரு படம் அப்படின்னு ஆண்ட ஒரு பைப் லைன் போட்டு கொடுக்குறான். இப்போ ஏஞ்சல்ஸ் நமக்காக வேலை பார்க்கும்போது நம்ம உள்ள பூந்து கெடுத்து அதை நாசம் பண்ணிடக்கூடாது. நமக்கு நல்லது நடந்துட்டு இருக்குல்ல, பேசாம இதுக்கு தானே ஆசைப்பட்டோம், அதை ஒழுங்கா போய்கிட்டு இருப்போம். ஒரு ஹீரோவா பேசாம ஒரு சராசரி மனிதனா பேசுறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இந்த மியூசிக்லாம் பண்றீங்களே சார், அதுக்கும் ஏஞ்சல் சொல்லி லீவ் விட்டுருக்கீங்களா? அதுவும் நடிகருக்காகத்தான். அப்படின்னா இசையமைப்பாளராக நடிச்சதுனால நான் இசை அப்படியே கொஞ்சம் போட்டு பார்த்தேன், அவ்வளவுதான். மற்றபடி ஒன்றும் கிடையாது.